ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் awesome வீடியோ. பல செய்திகளும் அடுக்கடுக்காக வந்திருக்கு. இந்தியாவில் ஆரம்பித்து உக்ரைனில் முடிக்க இருக்கோம். பேச நிறையா இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாக்கு எதிரான போதைப் பொருள் கட்டுப்படுத்தும் 25% வரி உயர்வை அமல்படுத்தின அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பக்கம் பாஞ்சிருக்காரு. அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல் பாகங்கள் அதுக்கு இந்தியா 100%க்கும் மேலான வரிகள் விதிப்பதாலையும் அதில் அமெரிக்கா சொல்லி எந்த மாற்றங்கள் இதுவரை இந்தியா ஏற்படுத்தாத காரணத்தினாலேயும் ஏப்ரல் 2 இருந்து இந்தியா மீதான ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அமல்படுத்த இருக்கு. இதை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்காரு. இதன் விளைவாக கார்கள், வோல்வோ மாதிரியான சொகுசு பேருந்துகள், லாரிகள் விலை சற்று அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பயப்படுற அளவுக்கு இதில் விலைவாசி ஏறாது, ஆனால் சற்று இதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லப்படுது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆட்டோமொபைலை ஏன் இவங்க குறி வச்சு ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, சமீபமாகவே இந்த எலான் மஸ்கின் டெஸ்லாவின் கார் இந்தியாவில் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லை. ஸோ அதை பற்றின பெரிய குழப்பங்கள் இருந்துகிட்டு வரும்போது குறிப்பாக இப்போ அமெரிக்கா ஆட்டோமொபைல் செக்டர், இந்தியாவின் ஆட்டோமொபைல் செக்டரை டார்கெட் பண்ணி அடிப்பது எலான் மஸ்கின் வருகையை இங்கே உறுதிப்படுத்துது அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு இங்கே தெரிய வருது. ஸோ எலான் மஸ்குக்காக எந்த பக்கம் இந்தியாவை அடித்தா இப்போ தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தியாவை அடித்து பார்த்துருக்காங்க அமெரிக்கா. இந்தியாவுக்கு மட்டும்தான் இது மாதிரி 100% வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்மள மீறியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சீனா அமெரிக்காவின் பொருட்களுக்கு டபுள் த அமௌண்ட் வரி விதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தென்கொரியா 4 times, அதாவது மல்டிப்ளைஸ் ஆஃப் 4, 4 மடங்கு ஆக்சுவல் ப்ரைஸை விட அமெரிக்காவின் பொருட்களுக்கு வரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, சவுத் கொரியாவா அமெரிக்காவின் உற்ற நண்பனாச்சு அவங்களா? ஆமாங்க, அவங்களே தான். அதே கேள்வியை தான் ட்ரம்ப்பும் கேள்வியாக எழுப்பி போடுறான் பாரு அவங்களுக்கு வரி அப்படின்னு ரெசிப்ரோக்கல் டேக்ஸை அமல்படுத்தியிருக்காரு. இது போக பிரேசில் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் மேலேயும் இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் ஆனது பாய இருக்கு. ஏப்ரல் 2 பல நாடுகளும் சிக்கி தவிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவும் ஜஸ்டின் ட்ரூடோவும் ஒரு காதல் கதை. நிஜர் கொலை சம்பந்தமாக இந்தியாவுக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கனடா அரசு அறிவித்தாலும் இப்போ கனடாவுக்கு எதிரான தீவிரவாத நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு முதன்மை இடம் தரப்பட்டிருக்கு. உலகத்திற்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு. ட்ரம்ப் பங்களாதேஷில் இந்தியா எந்த முடிவு எடுத்து எந்த கலகம் செஞ்சால் கூட அதில் நாங்கள் குறுக்கிட மாட்டோம் அப்படின்னு நமக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்த பிறகும் பங்களாதேஷுக்கு எதிராக நம்ம எந்த வேலையுமே செய்யலை. அவங்கள அனுசரித்து தான் இந்நாள் வரை போயிட்டு இருக்கிறோம். பிகாஸ் அதுதான் இந்தியாவின் சுபாவம் அதுதான். ஸோ இதை விட தற்காலத்தில் சிறந்த எக்ஸாம்பிள் எனக்கு சொல்ல தெரியல. இதே ஜஸ்டின் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கனடா மாதிரியே தான் ஒரு நாடு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள உலக நாடுகள் யாருமே மதிக்கிறது இல்லை. அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, ஆள் இல்லை, அட்ரஸ் இல்லை, அந்த நிலைமைக்கு இப்போ அவங்க காணாமல் போயிருக்காங்க. அதே நிலைமை தான் கனடாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அடுத்த செய்திக்கு நகர்றேன். இதை பற்றி பெருசாக இல்லை, பேசி நாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்து காசா பிரச்சனைக்கு பார்த்தா ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்திருந்தாரு இல்லைங்களா? காசா மக்கள் எல்லாரும் அருகாமையில் இருக்கும் ஈஜிப்டுக்கோ ஜார்டனுக்கோ போயிருங்க. காசா முழுமையாக ரியல் எஸ்டேட் கணக்காக மாறப்போகுது. ட்ரம்ப் காசாவை அதை நான் மாற்ற போகிறேன். பீச் ஹவுஸ், ஸ்கை டவர்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியான ட்ரம்ப் டவர்ஸ் இதெல்லாம் கட்டி காசா மக்களை நல்லா வாழ வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அது எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்? காசாக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் கட்டுறீங்கன்னா காசாவில் இருக்கும் மக்களை ஒரு பக்கம் நகர்த்திக்கிட்டு மீதி இருக்கும் பக்கத்தில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிங்க. இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த பக்கத்தில் இருந்த மக்கள் கம்ப்ளீட்டான பில்டிங்ஸில் குடியமர்த்துங்க. அதை விட்டுட்டு இந்த ஈஜிப்டு ஜார்டனில் தள்ளுற வேலையெல்லாம் இங்கே வேணாம், அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதுக்கு சரிப்பட்டும் வராது அப்படின்னு ஈஜிப்டின் அரசர் சொல்லியிருந்தாரு. அரபு குழுக்கள் எல்லாமே ஒத்துழைச்சிருந்தாங்க. ஆமாம், ஈஜிப்ட் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அரபு குழுக்கள் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், ஈஜிப்ட் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. காசா மக்கள் அங்கேருந்து முழுமையாக எவாக்குவேட் செய்யப்படணும். அந்த இடம் கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் செய்யப்பட இருக்கு. ஸோ அடம் பிடிக்காமல் அந்த இடத்த காலி பண்ணுங்கள். அங்கே இருக்கிற மக்களை உங்கள் அருகாமையில் இருக்கும் நாடுகளே உங்கள் இடத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறதுக்கு எதிர்பேச்சு பேசாமல் வாயை திறக்காமல் அப்படியே கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பிறகு அரபு குழுக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஈஜிப்ட் போன்ற நாடுகள் எப்படி செயலாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய செய்தியாகவே இருக்கும். குறிப்பாக அரபு குழுவில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, UAE, கத்தார் போன்ற நாடுகள் இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்.
பிகாஸ் ஒரு பக்கம் அவங்க ட்ரம்ப்பையும் நம்பி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்குது. இந்த இடத்துல மிஞ்சி போனால் இந்த சவுதி, UAE, கத்தாரானவங்க ட்ரம்ப்புக்கு எதிராக கடும் கண்டனத்தை தான் சொல்லுவாங்க. அதை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. பட் பொறுமையாக பார்க்கலாம் என்ன நடக்க இருக்குது அப்படின்னு. ட்ரம்ப்பின் டேரிஃபுக்கு எதிராக சீனா சொல்கிறாங்க, எது மாதிரியான போர் உங்களுக்கு வேணும் அமெரிக்கா, சொல்லுங்கள் எது மாதிரியான போர் வேணும், டேரிஃப் வார் வேணுமா, ட்ரேட் வார் வேணுமா, இல்லை வேறு மாதிரி போர் வேணுமா, எல்லாத்துக்கும் இந்த சீனா ரெடி, வாங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு ஆன் ஏரில் சீனா அமெரிக்காவுக்கு சவால் விட்டுருக்காங்க. அமெரிக்காவும் சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, சும்மா இருக்கிறவங்கள சீண்டி பார்க்காதீங்க அப்புறம் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி டைலாக்காக விட்டு மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா விசஸ் சீனா. சிறந்த விமானப்படைக்கான பட்டியல் WDMMAங்கிற அமைப்பு, வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் 2 இடங்களை USAF மற்றும் US நேவி பிடிச்சிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து 3வது இடத்துல ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து US ஆர்மியின் படையும் 5வது இடத்துல US மெரினும் இருக்கிறாங்க. 6வதாக சீனா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பல பேரும் நினைப்பீங்க. அதுதான் இல்லை, இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்திய விமானப்படைக்கு பிறகு தான் சீனாவின் விமானப்படை இருக்குது. அதுக்கடுத்து ஜப்பான் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. இதில் என்ன காமெடினா, எல்லா நாடுகளையும் தாண்டி 6ஆம் தலைமுறைக்கான போர் விமானம், குண்டு வீசும் விமானம், அதாங்க பாம்பர் விமானத்தை அறிவித்த சீனாவை யாருமே கண்டுக்கல. ஏதோ ஒரு குட்டி பசங்க ரிமோட் ஃப்ளைட்டை ஓட்டுற மாதிரி உலக நாடுகள், அதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது. இதோட இன்னொரு காமெடியான செய்தி என்னென்னா, J-20 ஸ்டெல்த் ஃபைட்டர் 5th ஜென் ஃபைட்டர் அப்படின்னு கம்பு சுற்றிக்கிட்டு இருந்த PLA ஏர்ஃபோர்ஸ் 4.5th ஜென் ரஃபேலை கொண்ட இந்தியாவை முறியடிக்க முடியல. நமக்கு பின்னாடி தான் இன்னும் அவங்க இருக்கிறாங்க. J-20 உண்மையாலுமே ரொம்ப ஸ்டெல்த் தான்யா, இல்லைன்னா இது மாதிரி WDMM கண்ணிக்கே தெரியாத அளவு கொஞ்சம் J-20 இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க இந்த லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு மாறுதல் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்டெல்த்தாக இருக்கிறதுனால தான் அவங்க கண்ணுக்கே இது புலப்படலை. அந்தளவுக்கு J-20 ரொம்ப ஸ்டெல்த்தாக வச்சுருக்காங்க சீனாக்காரங்க. ஜார்ஜியா மெலோனி, இட்டாலியின் பிரதமர், ஃப்ரான்ஸ் அண்ட் UK, நீங்கள் உங்கள் ட்ரூப்ஸை உக்ரைனுக்கு அனுப்புங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஏன் உங்கள் பேச்சுக்கு நாங்கள் எங்களோட ட்ரூப்ஸை உங்களுடைய ஆதரவுக்காகவும் உக்ரைன் ஆதரவுக்காகவும் அனுப்பணும்? அதெல்லாம் அனுப்ப முடியாது. வேணும்னா கூழ் வேணால் குடிக்க வரேன், காசு கொடுக்க வரல, அது மாதிரி வாயில் வேணால் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ட்ரூப்ஸை இறக்குற விஷயத்துக்கெல்லாம் என்னை சேர்க்காதீங்க, நான் வரல அப்படின்னு ஜார்ஜியா மெலோனி இப்போ நைஸாக கலந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுவரை ஜெலன்ஸ்கியுடன் எடுத்த புகைப்படங்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஜார்ஜியா மெலோனி அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் டெலீட் செஞ்சுருக்கிறாங்க. ஈரான் அமெரிக்கா 1000 பிரச்சனை, பல வகையில் மோதி பார்த்தும் ஈரானை அடக்கிற மாதிரி இல்லை அமெரிக்கா, அடங்க மறுக்குது ஈரான். அதனாலேயோ தான் என்னமோ இப்போ ட்ரம்ப் புது ரூட்டாக எடுத்திருக்காரு. ஈரான் பெரிய அளவுக்கு யாரை நம்புகிறாங்க? ரஷ்யா. ஈரானை பெரிய அளவுக்கு வளர்க்கணும்னு யாருக்கு எண்ணம்? ரஷ்யாவுக்கு தான். ரஷ்யாக்காக இப்போ யார் பேசிக்கிட்டு இருக்கிறா? ட்ரம்ப். அப்போ ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னால், குறிப்பாக அமெரிக்காவுக்கான நியூக்ளியர் நெகோசியேஷனுக்கு ரஷ்யா, புட்டின் நீங்கள் மீடியேட் பண்ணுங்கள் அப்படின்னு ட்ரம்ப் புட்டின்கிட்ட ஒரு செய்தி சொல்லியிருந்தா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்திருக்கு. இது வளர்க்குறவங்களே அழிக்கிற கணக்கு தான். ஏன்னா ஈரானின் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு ரஷ்யா தான் மறைமுகமாக உதவுதுன்னு உலகத்திற்கே தெரியும். அதுதான் புட்டினே இப்போ நம்ம சைடு இருக்கிறாரு, ஒரு வேளை சொல்லி பார்ப்போம் வந்தால் மழை அப்படின்னு ட்ரம்ப் இப்போ புட்டின்கிட்ட கேட்டு பார்த்துருக்காரு. இது மாதிரி மீடியேட் பண்ணுங்கள், எங்களுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற நியூக்ளியர் நெகோசியேஷனை முடிச்சு கொடுங்க அப்படின்னு ட்ரம்ப் கேட்டிருக்காரு. சர்ப்ரைசிங்லி புட்டின் அதற்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஓகே நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்கிறாரு. பட் உடனே இந்த பக்கம் சுப்ரீம் லீடர் அலி காமனி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பேசுகிறதுக்கான சரியான நேரம் இல்லை, நான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் அப்படின்னு அலி காமனி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் இங்கே ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்படிங்கிறத தாண்டியும் இவங்க 2 நாடுகளுக்கும் இடையே பேக்ரவுண்டில், அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் மிகப்பெரிய டீலிங்ஸ் போகுதோ என்னமோ அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு சந்தேகமாக எழும்பியிருக்கு. ஒரு கட்டம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி போகிறதெல்லாம் எது எப்படியோ ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அமெரிக்காவுக்கும் UKக்கும் இடையே உள்ள உளவு தகவல் பரிமாற்றங்கள் பல வருஷமாக தொடருது. ஆனால் ட்ரம்ப்பின் முடிவுக்கு எதிராக உக்ரைன் விஷயத்தில் பிரிட்டன் செயல்பட்ட காரணத்தினால இனிமேல் வாஷிங்டனில் இருந்து எந்த இன்டலும் பிரிட்டனுக்கும் போகாது, ஆஸ் வெல் அஸ் உக்ரைனுக்கும் போகாது அப்படின்னு இப்போ வெள்ளை மாளிகை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டன் உக்ரைனுக்கு இன்டல் தகவலை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அமெரிக்காவே நேரடியாக இத்தனை நாள் வர உக்ரைனுக்கு இன்டெல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இன்டெல் தகவலை வச்சு தான் ஸ்ட்ராம் ஷேடோ, ஹைமார்ஸ், ATACMS போன்ற லாங் ரேஞ்ச் மிசைலை கொண்டு
ரஷ்யாவின் ஒரு சில பகுதிகளையும் ரஷ்யாவின் முக்கியமான சில இடங்களையும் உக்ரைன் வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் இது மாதிரியான லாங் ரேஞ்ச் மிசைலை பயன்படுத்த அவங்களுக்கான இன்டெல் இனிமேல் கிடைக்காது. அதுதான் இந்த செய்தி சொல்ல வருது. அது இல்லாமல் பிரிட்டனுக்கான இன்டெலும் இங்கே முழுமையாக கட் ஆஃப் செய்யப்படுது. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பன் அவர்கள் தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்து ஒரு காரணத்தினாலேயும் ப்ரோ ரஷ்யனாக இருக்கும் காரணத்தினாலேயும் எஸ்பெஷலி உக்ரைனுக்கு எந்த ஒரு எய்டு கொடுத்தாலும் தன்னோட வீட்டை பவர் கொண்டு சரி அதை முழுமையாக கட்டுப்படுத்துகிறாங்க, அதை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஐரோப்பிய யூனியன் குழு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஹங்கேரி கிட்டேருந்து வீட்டை பவரை பறிச்சா என்ன? ஏன்னா தொடர்ந்து நம்ம உக்ரைனுக்கு உதவுவதை எல்லாத்தையுமே அவங்க முட்டுக்கட்டையாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, தடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டை பவர் இருக்கிற காரணத்தினால தானே இப்படி பண்ணுறாங்க. அந்த வீட்டை பவரை பறிச்சுட்டா அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் போய்கிட்டு இருக்கு. பெலாரஸின் பிரசிடென்ட் லுகாஷென்கோ புது ஆஃபரை கொடுத்துருக்காரு. ஜெலன்ஸ்கியை போட்டு அழுத்தாதீங்கப்பா, நீ பீஸ் டீலில் சைன் போடு, மினரல் டீல் சைன் போடு அப்படின்னு அழுத்தாதீங்கப்பா. அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், பையன் புரிஞ்சுப்பான், நல்ல பையன் அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு லுகாஷென்கோ இப்போ ஒரு புது ஆஃபரை நீட்டியிருக்காரு. மின்ஸ்கில் வச்சு நெகோசியேஷன் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி அமைதியாக அவங்ககிட்ட பேசுங்க, கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி சரிப்பட்டு வருவாப்பில். புட்டின், ஜெலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் நேரடியாக கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க. அதற்கான இடமா பெலாரஸ் இருக்கட்டும். 3 பேரும் பெலாரஸுக்கு வாங்க, உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு லுகாஷென்கோ இப்போ ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காரு. இது மாதிரி 3 பேரும் உட்காந்து பேசுனா அந்த மீட்டிங் முடிஞ்சு ஜெலன்ஸ்கி உயிரோடு வந்தால் பெரிய விஷயம் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி. சத்தியான செய்தியாக இந்த உக்ரைன் போர் காரணத்தினால சுமார் 2,40,000 உக்ரைனிய மக்கள்கள் அமெரிக்காவில் லீகலாகவே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதாவது கரெக்டான பாஸ்போர்ட் வச்சு அவங்க அங்கே குடியேறி இருக்கிறாங்க. அது இல்லாமல் அஃபிஷியலான க்ரீன் கார்டு மாதிரியான இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்டையராக உக்ரைன் மக்கள் 2,40,000 பேர் இருக்கிறாங்களா, 40,000 பேர் இருக்கிறாங்களா, கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் பண்ண, யாருமே இங்கே அமெரிக்காவில் இருக்க வேணாம், எல்லாத்தையும் தள்ளிவிடு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கு. இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன? ஒரு தனிப்பட்ட நாட்டின் பிரசிடென்ட் மேலே இருக்கும் கோவத்தை அந்த நாட்டு மக்கள் முழுமையாக காட்டுவது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பல செய்திகளும் தெரிஞ்சுப்போம். ஸோ அதற்கு நீங்கள் ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம். See you on next video. நன்றி, வணக்கம்.